இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த பெட்ரோல் ரிஃபைனர்ல இருந்து பெர்ஃபியூம் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டிலேஷன் முறையை 1200 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய லேப்ல பரிசோதனை செஞ்சு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் ஒரு முஸ்லிம் கெமிஸ்ட்னு சொன்னா நம்புவீங்களா? ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் அவர் தான் ஜாபிர் இப்னு ஹையான், த ஃபாதர் ஆஃப் அல்கமி. மேற்கத்திய உலகம் இவரை ஜிபர்னு சொல்லுவாங்க. இன்றைய நவீன உலகம் இயங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா அது பெட்ரோல் தான். நாம தினமும் பயன்படுத்துற கார், பைக், வானத்துல பறக்கிற விமானம், ஏன் இந்த உலக பொருளாதார சுழற்சிக்கு இந்த பெட்ரோல் தான் பிரதான காரணம். ஆனா இந்த பூமிக்கு அடியில இருந்து தார் மாதிரி கருப்பாவும் கெட்டியாவும் எடுக்கிற இந்த கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில்ல இருந்து நம்ம வண்டிக்கு ஊத்துற தெளிவான இந்த கிளியரான பெட்ரோல் எப்படி பிரிச்செடுக்கிறாங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பூமிக்கு அடியில இருந்து எடுக்கிற இந்த கச்சா எண்ணெய் ஒரு பெரிய தொட்டில ஊட்டி அதிக வெப்பத்துல கொதிக்க வைப்பாங்க. அது கொதிச்சு ஆவியா மாறுற நேரத்துல வெவ்வேறு வெப்பநிலையில வெவ்வேறு ஆவிகள் வந்து மேல எழும்பும். அந்த ஆவி ஒரு பிரத்யேக டியூப் மூலமா கொண்டு போய் குளிர வைப்பாங்க. அப்படி குளிரும் போதுதான் பெட்ரோல், டீசல், கெரோசின் ஒவ்வொரு தனித்தனி திரவமாக பிரிஞ்சு வரும். இந்த அறிவியல் பூர்வமாக முறைக்கு வந்து டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. இந்த டிஸ்டிலேஷன் முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நம்ம ஹீரோ தான். அவர் வாழ்ந்த கிபி 8ஆம் நூற்றாண்டுல கெமிஸ்ட்ன்றது அறிவியலாவே இல்ல. மந்திரம், தந்திரம் மற்றும் ஈயத்தை தங்கமா மாத்தலான்ற நம்பிய மூட நம்பிக்கையா தான் இருந்துச்சு. ஆனா ஜாபிர் இப்னு ஹையான் வாய் வார்த்தையா சொல்றது அறிவியல் இல்ல, லேப்ல பரிசோதனை செஞ்சு நிரூபிப்பதே உண்மையான அறிவியல் சொல்லி ஒலிம்பிக் நவீன டிஸ்டிலேஷன் அப்பரேட்டஸ் காய்ச்சி வடிக்கும் கருவியை கண்டுபிடிக்கிறாரு. அவர் வெறும் டிஸ்டிலேஷன் முறையோட மட்டும் நின்று விடல, இந்த நவீன உலகத்தை புரட்டி போட்ட பல விஷயங்களை தன்னுடைய லேப்ல உருவாக்கினார். தொழில்துறைகள்ல மிக முக்கியமா பயன்படுத்துற நைட்ரிக் ஆசிட், சல்பரிக் ஆசிட் முதல்ல தயாரிச்சவரை இவர் தான். அதே போல தங்கத்தை கூட கரைக்கக்கூடிய அக்வாரிஜியான்ற மிக சக்தி வாய்ந்த திரவத்தை கண்டுபிடிச்சாரு. துணிகள்ல நீர் புகாதவாறு தடுக்கும் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் திரவத்தையும் இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப நம்ம ரெயின் கோட்க்கு யூஸ் பண்ற ஃபேப்ரிக், அதே போல கடல்ல போற செயலுக்கு யூஸ் பண்ற ஃபேப்ரிக், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவர் கண்டுபிடிச்ச அந்த கெமிக்கல் தான். அதே போல இரும்பு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கான ரஸ்ட் ப்ரூஃபிங் கோட்டிங்கா அன்றே உருவாக்கினார். ஃபில்ட்ரேஷன், கிறிஸ்டலைசேஷன், இவாபரேஷன் போன்ற இன்னைக்கு பள்ளி லேப்கள்ல செயல்படும் அடிப்படையை உருவாக்கினதே இவர் தான். இவரை நம்ம பள்ளி பாட புத்தகத்தை மறந்திருக்கலாம், ஆனா சர்வதேச அறிவியல் உலகம் இவரை மறக்கல. நாசா மற்றும் சர்வதேச வானியல் ஒன்றியம் IAU நிலவுல உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கிற்கு இவருடைய லட்டின் பெயரான ஜீபர் என்பதை சூட்டி கௌரவப்படுத்திருக்கிறாங்க. லண்டன் சயின்ஸ் மியூசியம் முதல் உலகம் புகழ்பெற்ற என்சைக்ளோபீடியா பிரிட்டானியா வரை நவீன வேதியியலின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகெங்கும் இயங்கும் பெட்ரோலிய தொழிற்சாலைகள், கெமிஸ்ட்ரி லேப்கள் அனைத்துக்கும் முதல் வித்திட்டவர் இந்த ஒரே மனிதர் தான். அறிவியல்ன்றது வெறும் தத்துவமோ கற்பனையோ மட்டுமல்ல, அது துல்லியமான அளவீடுகளும் தொடர் பரிசோதனைகளும் தான் உலகத்துக்கு உணர்த்திய ஜாபிர் இப்னு ஹையான் வரலாற்றுல தவிர்க்க முடியாத ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. இந்த ஜாபிர் இப்னு ஹையானை பத்தி, இந்த டிஸ்டிலேஷன் முறை கண்டுபிடிச்சது இவர் தான்றத பத்தி நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தீங்களா என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்னும் பல இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர்ஸுடன் இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் பூசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.